தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததற்கு பிறகு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளினுடைய அதிரடி மாற்றங்கள் அப்படிங்கிறது தினந்தோறும் நடந்துட்டு இருக்குது. சென்னை மாநகர ஆணையர் ஒரு குறுகிய இடைவெளியிலேயே அடுத்த ஒரு மாற்றத்தை கண்டிருக்கு. கவி பர்னிச்சர், திருச்சியில் பர்னிச்சர்கள் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம் நம்ம கவி பர்னிச்சர்ஸ். இந்த பின்னணியில தான் திருச்சி மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த செல்வ நாகரத்தினம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டு திருச்சி மாவட்டத்தினுடைய புதிய எஸ்பியாக டோங்கரே பிரவீன் உமேஷ் நியமிக்கப்பட்டிருக்காரு. புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எஸ்பி டோங்கரே பிரவீன் உமேஷ் ஏற்கனவே இதே திருச்சி மாவட்டத்தில் ஏஎஸ்பியாக பணியாற்றியவர். தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் எஸ்பியாக அவர் இருந்திருக்கிறாரு. மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த 2016 பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரி புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற எஸ்பி டோங்கரே பிரவீன் உமேஷ். வழக்கமான பணியிட மாற்றம் அப்படிங்கிறது இல்லாமல் ஏற்கனவே இருந்த எஸ்பி செல்வநாகரத்தினம் காத்திருப்போர் பட்டியலுக்கு ஏன் மாற்றப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு உயர்வு பெற்ற நிலையில தான் செல்வநாகரத்தினம் திருச்சி மாவட்டத்தினுடைய புதிய எஸ்பியாக பதவியேற்றிருந்தாரு. வருண்குமார் எப்படி ஒரு அதிரடிய திருச்சி மாவட்டத்தில் ஆபரேஷன் அகழி உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளின் வழியாக அவர் காட்டிட்டு இருந்தாரோ அதே வேகத்துக்கு இணையாகத்தான் எஸ்பி செல்வநாகரத்தினுடைய நடவடிக்கைகளையும் திருச்சி மாவட்டம் பார்த்திருக்கு. குறிப்பா ரவுடிகளை கட்டுப்படுத்துறது, அதுவும் குறிப்பா சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை தொடர் கண்காணிப்புல வச்சு அடுத்தடுத்து குற்றங்கள்ல தொடர்ந்து ஈடுபடுபவர்களை தனியா அடையாளம் கண்டு அவர்கள் அத்தகைய குற்றங்களை இழைக்காத வகையில குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறத ஒரு தனிச்சிறப்பா இந்த மாவட்டத்துல அவர் செய்துட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்றாங்க. குறிப்பா ஓராண்டு காலத்துல 100க்கும் மேற்பட்ட குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழே பலர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமீபத்துல குறிப்பா தாவேகா விஜய் முதல்வராக பதவியேற்ற அந்த ஓரிரு நாள் அந்த இடைவெளியில திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளையும் ஒரு கிரவுண்டுக்கு அழைத்து அவர்களை அறிவுரை கூறியும் தொடர்ந்து குற்றங்கள்ல ஈடுபட்டா கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுக்கும் விதமாகவும் பேரேட் அப்படிங்கிறத ஒண்ணு நடத்தியிருந்தாரு. இது மற்ற மாவட்டங்கள்ல எங்கேயுமே நிகழாத ஒரு விஷயம். அவர் தனிச்சிறப்பாக நடத்தி இருந்தாரு அப்படின்னு அது காவல்துறை வட்டாரங்கள்லயே பேசப்பட்டது. இன்னும் சொல்ல போனா தாவேக்காரங்க அதை தங்களுடைய கிரெடிட்டாகவும் அதை எடுத்து இங்க பாரு எங்க முதல்வர் ஆட்சிக்கு வந்த உடனேயே போலீஸ் துறையில எப்படியெல்லாம் மாற்றம் நடந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ஃபயர் விடுறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டாங்க. ரொம்ப குறிப்பா இவர் கையாண்ட வழக்குகளிலே தனிச்சிறப்பான ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா ஒரு 10 கிலோ தங்க நகைகளை காருல வழிமறைச்சு ஒரு வடமாநில கும்பல் ஸ்கெட்ச் போட்டு தூக்குன அந்த சம்பவத்துல மிக குறுகிய இடைவெளியில ஒரு 4-5 ஸ்டேட்டுகளோட தொடர்பு கொண்டு 97% அளவுக்கு அந்த தங்க நகைகளை ரெக்கவரி பண்ணது, மொத்த குற்றவாளிகளையும் பிடித்தது அப்படிங்கிற ஒரு தனிச்சிறப்பான ஒரு நிகழ்வையும் அவர் நிகழ்த்தி காட்டியிருந்தார். அது குறிப்பான பத்திரிகை செய்திகள் வீடியோக்களை நம்மளுடைய அங்குசம் யூடியூப் சேனல்லையும் அது அவருடைய பேட்டியையும் நாம ஒளிபரப்பி இருக்கிறோம். அப்ப இது போன்ற பின்னணியில இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர் திடீர்னு ஏன் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. இதற்கு போலீஸ் தரப்புல நம்ம விசாரிச்ச வகையில சில விஷயங்களை சொல்றாங்க. அதாவது தனக்கு கீழ் பணியாற்றும் காவலர்கள் அதிகாரிகளை அவர் அந்த காவலர் விதிமுறைகளை மீறி அவர்களுக்கு அதிக தண்டனைகளை கொடுத்தாரு. 1 வருஷத்துக்கு சம்பளத்தை நிப்பாட்டி வைக்கிறதுங்கிற அளவுக்கு கூட அவருடைய அந்த தண்டனை அப்படிங்கிறது இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா அந்த சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது அப்படிங்கிற நிகழ்வுகளையும் அவங்க சரித்திர பதிவேடு குற்றவாளியே இல்லாம ரோட்ல போறவங்க வரவங்களை கூட சிலரை கூட்டிட்டு வந்துட்டாங்க கணக்கு காட்டுறதுக்காக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. அடுத்து இது போன்று இவருடைய அந்த அதிரடி நடவடிக்கைகளால பாதிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் காவலர்கள் தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு இதை புகாராகவோ அல்லது அவங்களுடைய கவனத்திற்கு கோரிக்கையாகவோ கொண்டு சென்றதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர்களை மீண்டும் பழிவாங்குற விதமாக அவர்களுக்கு மேலும் தண்டனையை கடுமையாக்குனாரு அப்படிங்கிற மாதிரியான சில குற்றச்சாட்டுகளை அடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடைநிலை போலீசார்கள் சிலர்கிட்ட பேசும் பொழுது இந்த எஸ்பி வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய வேலைகளை எப்படி நாங்க ஆர்கனைஸ் பண்ணி அதை திறம்பட செய்யறது அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கிறாரு. ஒரு முக்கியமான வழக்குகள்ல எப்படி குற்ற புலனாய்வுகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயல்முறை விளக்கம் உள்ளிட்ட சில நடவடிக்கைகளையும் அவர் தொடர்ந்து அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு பயிற்சியாகவே அவர் வழங்கிட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஒரு தரப்பு போலீசார் தெரிவிக்கிறாங்க. இது எப்படி இருந்தாலும் ஒரு
அதிகாரிகள் இடமாற்றம் அப்படிங்கிறது ஒரு இடத்திலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு அப்படின்னு ஒரு மாற்றம் செய்யறது அப்படிங்கிறது இல்லாம காத்திருப்போர் பட்டியலுக்கு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு அரசியல் சார்பான நிலையிலிருந்து இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கா, அல்லது போலீசார் மத்தியில பேசக்கூடிய இது போன்ற சில விவகாரங்களின் அடிப்படையிலிருந்து இப்படி ஒரு முடிவுக்கு போலீஸ் தலைமை ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு விவாதமாக கிளம்பியிருக்கு. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இந்த விவகாரம் குறித்து, இது போன்ற அதிரடி மாற்றங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அங்குசம் இதழினுடைய ஆண்டு சந்தா வெறும் 500 ரூபாய் தான். ஓராண்டு சந்தா 52 இதழ்களுக்கான சந்தா 500 மட்டும்தான். ஒவ்வொரு வியாழந்தோறும் உங்கள் இல்லம் தேடி அங்குசம் வார இதழ் வந்து சேரும்.